நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்ளுகிறேன். உன் கண்களை ஏறெடுத்து பார். நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்கள் தேவனாயிருப்பேன். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். இன்றைய தினம் ஏசாயா 54 அதிகாரத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று ஏசாயா 54 அதிகாரம் 10 வசனத்திலே இஸ்ராயேலுக்காக மனதுருகுகிற தேவன் சொல்லுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவன் நம்மத்திலே வாசம் பண்ண விரும்புகிற தேவன். நாம் அவருடைய ஜனங்களாகவும் அவர் நம்முடைய தேவனாகவும் இருப்பதை தேவன் விரும்புகிறார். இஸ்ராயேலரையும் தேவன் அவ்விதமாகவே அவருடைய ஜனமாய் கொண்டிருந்தார். அவர்களும் அவரை தங்களுடைய தெய்வமாக கொண்டிருந்தார்கள். ஆகையினாலே அவர்கள் நடுவிலே அவர் வாசம் பண்ணி மலைகள் விலகி போகக்கூடிய சூழ்நிலைகள், பர்வதங்கள் நிலை பெயரக்கூடிய சூழ்நிலைகள் வந்திருந்தாலும் ஆண்டவருடைய கிருபை அவர்களோடு கூட இருந்தது என்று பார்க்கிறோம். அதோடு மட்டுமல்ல, ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், இனி நான் உன்மேல் கோபம் கொள்வதில்லை, உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்று அதே ஏசாயா 54 அதிகாரம் 9 வசனத்திலும் ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உன்மேல் கோபம் கொள்வதனாலும் உன்னை கடிந்து கொள்வதனாலும் தான் உனக்கு எதிராக நான் எழும்புகிறேன். இப்பொழுதோ நான் உன்மேல் கிருபை வைத்திருக்கிறேன், இரக்கம் வைத்திருக்கிறேன், தயவு வைத்திருக்கிறேன், அன்பு காருண்யம் வைத்திருக்கிறேன். ஆகையினால் உன்மேல் நான் இனி கோபம் கொள்வதில்லை, உன்னை கடிந்து கொள்வதில்லை, உன்னை தண்டிப்பதில்லை, உன்னை அழிப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவன் இஸ்ராயேலின் நடுவில் வாசம் பண்ணும்படியாக தம்மை ஆயத்தப்படுத்தி விட்டதினால் இஸ்ராயேலர் இனி அந்நிய தெய்வங்கள் பின்னால் போக மாட்டார்கள் என்றும் அது நிமித்தம் அவர்களோடு நிலையாக வாசம் பண்ணுவேன் என்றும் அறிந்து தேவன் அதனை உறுதிப்படுத்துகிறார். நோவா காலத்து வெள்ளம் மலைகளையும் பர்வதங்களையும் புரட்டி போட்டது. அதாவது பாவத்தின் அக்கிரமத்தின் பொல்லாப்புகளின் அடையாளங்களாக காணப்பட்ட யாவும் ஜலத்தினால் அழிக்கப்பட்டது. அதுபோல இஸ்ராயேலரின் பாவத்து நிமித்தம் நேபுகாத்நேச்சாரால் எருசலேம் முற்றிலும் அழிக்கப்பட்டது. எல்லா மேன்மைக்குரியவைகளும் தகர்க்கப்பட்டது. ஆனாலும் கிருபையுள்ள தேவன் அவர்கள் மேல் இரக்கம் வைத்து அவர்களுக்கு தயவு செய்ததனால் இன்றும் எருசலேமில் இஸ்ராயேலர் வாழ்கின்றார்கள். தேவன் அவர்களோடு இருப்பதனால் அவர்களுக்கு எதிராக எழும்பும் எவரும் நிலை கொள்ள முடியவில்லை. அன்பானவர்களே, நீங்களும் உங்கள் நடுவில் வாசம் பண்ண விரும்பும் தேவன் உங்களை விட்டு விலகி போகாமல் மலைகளையும் குன்றுகளையும் உடைக்கத்தக்கதாக அவர் உங்கள் மத்தியிலே நிலைத்து வாழ நீங்கள் ஆயத்தப்படுங்கள். நாம் பைபிளிலிருந்து சில வாக்கியங்களை இந்த நாளின் காலையில நாம் வாசிக்கின்றோம். 1 பேதுரு 3 அதிகாரம் 10 15 வசனம் வரை உள்ளவைகளை நான் வாசிக்கிறேன். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள்.
அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். ஏன்னா 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே இப்படி பேதுரு சொல்லுகிறார், கர்த்தர் தேவ பக்தியுள்ளவர்களை சோதனையினின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். தேவனுக்கு அதெல்லாம் தெரியும். யாரை காக்க வேண்டும், யாரை அழிக்க வேண்டும் என்றும் தேவன் அறிந்திருக்கிறார். மேலும் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 21 25 வசனங்களை நாம் வாசிப்போம். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேலிருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமை கொடுத்தார். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்கள் ஆகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாயிருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடே ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்னென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மலைகள் விலகி போனாலும் கூட, பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கூட, கர்த்தர் உங்களோடு இருக்க வேண்டுமென்றால் ஆண்டவரை உங்கள் மத்தியிலே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் தூய்மையானவர்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். விசுவாசத்தை விட்டு விடாதிருங்கள். நம்பிக்கையிலே உறுதியாயிருங்கள். உங்களிடத்திலே விசாரித்து கேட்கிறவர்களுக்கு தேவனுடைய மகத்துவங்களை எடுத்து சொல்லுங்கள். நீங்கள் ஆண்டவரோடு அந்யோன்யமாய், ஆண்டவரோடு இணக்கமாய் எவ்வளவு தூரம் நடந்து கொள்ளுகிறீர்களோ அவ்வளவாக அவர் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணி உங்கள் தேவனாய் இருப்பார். நீங்கள் அவருடைய ஜனமாய் இருப்பீர்கள். அப்பொழுது மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் ஆண்டவருடைய கிருபை உங்களை விட்டு விலகாமலும் ஆண்டவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த காலை வேளையில உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையும் சமாதானத்தின் உடன்படிக்கையும் எங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருக்க நாங்கள் எவ்வளவு தூரம் எங்களை உம்மிடத்திலே அர்ப்பணம் செய்து வாழ வேண்டும் என்பதை இந்த வாக்கியங்கள் மூலமாய் நாங்கள் அறிந்து கொண்டோம். பேதுரு அப்போஸ்தலன் ஆண்டவரே தம்முடைய வாசகர்களுக்கு எழுதிய வார்த்தைகளை வாசித்தோம். அப்பொழுதுதான் ஆண்டவரே நாங்கள் இந்த மலைகளை கண்டும் குன்றுகளை கண்டும் பர்வதங்களை கண்டும் நாங்கள் பயப்படுவதில்லை. ஆண்டவரே, என்ன நிகழ்வுகள் நிகழ்ந்தாலும் கர்த்தர் எங்களோடு இருக்கிறீர். ஆண்டவரே, உலகத்தில் இருப்பவனிலும் எங்களில் இருப்பவர் பெரியவர் என்கிற ஆண்டவரே உணர்வு எங்களுக்குள்ள இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அவ்விதமாகவே நாங்கள் நடந்து கொள்ள தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம். இரக்கம் நிறைந்த பரமபிதாவே, ஆமென். God bless you.